ஹாய் ஹலோ எவ்ரிவான். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோவில் தான் உங்களை மீட் பண்ண போகிறேன். மீட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மஷ்ரூமை வச்சுட்டு ஒரு பிரியாணி இல்லை, ஆக்சுவலி பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்துட்டு குக்கரை வச்சாச்சு. குக்கரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ குக்கர் நல்லா ஹீட் ஆன ஒன்று பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க நெய்யில் இருந்துட்டு நான் ஒரு ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் போட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணது மில்கி மிஸ்ட் கீ. இது கூடவே நம்மளோட வெஜிடபிள் ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஆக்சுவலி அதை நான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதை வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகும், நல்லாயிருக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அண்ட் இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் ஸ்பைசஸ் இந்த சென்ஸ் அந்த பே லீஃப் சொல்கிறாங்க இல்லையா, பே லீஃப், பட்டை, லவங்கம், அதில் எதுவுமே நான் போட போகிறதில்ல, ஏலக்காய். பிகாஸ் என் பையனுக்கு சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வாயில் இருக்கக்கூடாது. நிறைய குழந்தைங்க அப்படி தான். ஸோ அதனால் பெருசாக நான் மசாலா எதுவுமே வந்து போடலை. ரொம்ப சிம்பிள், லைக் தக்காளி சாதம் மாதிரி தான். பட் ஆனால் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து போடுறோம். ஸோ இப்போது அந்த நெய் வந்துட்டு நல்லா காஞ்சதும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணி வெங்காயம் வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுக்கிறேன். நான் போட்டது ஆட் பண்ணது ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க. ஏன்னா 2 பேருக்கு தான் போடுறேன். ஸோ அதனால் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக கட் பண்ண தக்காளி அண்ட் 4 பச்சை மிளகா. தக்காளி 2, பச்சை மிளகா 4. பச்சை மிளகா கொஞ்சம் சின்னது. பிகாஸ் காரத்துக்கு பெருசாக வேறு எதுவும் போட போகிறதில்ல. லைட்டாக வந்து காஷ்மீரி சில்லி போடுவேன், ரொம்ப ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோதான். ஸோ அதனால் அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூமை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் நீட்டாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். போட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி பவுடர். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்போவுமே வீட்டில் அரைச்சி தான் நான் போடுவேன். பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் வீட்லேயே இல்லை, சம்மர் வெக்கேஷனுக்காக அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்ததுனால அரைக்க முடியல. ஸோ அதனால் கடையில் யூஸ் பண்ணது போட்டுட்டேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் தயிருமே ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்துட்டு எதுக்கு போடுவாங்கன்னு தெரியும், பிரியாணினாலே தயிர் கொஞ்சம் போடுவாங்க. இந்த ஸ்பைசஸ் அது அந்த புளிப்பு தன்மை அது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ ஆல்ரெடி நான் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு கழுவி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸுமே இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் 1.25 கப்பு தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ரைஸ் தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நார்மல் நம்ம சாப்பாட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரைஸ் தான். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நான் இன்னும் சால்ட் போடலை ஆக்சுவலி. ஸோ சால்ட்டை வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுக்கலாம். பிகாஸ் அப்போவே போட்டால் மஷ்ரூம் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு சால்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அது அப்புறம் மஷ்ரூமில் சால்ட் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சால்ட்டு போட்டுட்டு இது கூடவே உங்களுக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு ஆக்சுவலி புதினாவும் போடலாம். என்கிட்ட புதினாலாம் இல்லை, ஸோ நான் புதினா ஆட் பண்ணல. உங்களுக்கு புதினா வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மூடி வைக்கும் போது, குக்கரை மூடும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ தட் அவ்வளோதான். ஸோ லெமன் ஜூஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மீதி வந்துட்டு அந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். குக்கர் போட்டு உடனே மூட வேண்டாம். அந்த பபிள்ஸ் கொஞ்சம் வரணும். பபிள்ஸ் கொதித்து வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூடியை போட்டு மூடிட்டு நீங்கள் விசிலும் அப்போவே போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இது வந்து நார்மல் ரைஸ்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 விசில் ஆக்சுவலி அதில் வந்து எடுத்தேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு விசில் எடுத்துடலாம். ஸோ தட் அவ்வளோதாங்க. இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.